நாகமான போயிட்டு யோர்தான் நதியில 7 தடவை உள்ள தண்ணிக்குள்ள யோர்தான் நதியில போய் மூழ்கி எழுந்துக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன ஒரு எதிர்பார்ப்புல வந்திருப்பாருன்னா, அவர் என் மேல கை வச்சு எனக்கு ப்ரேயர் பண்ணி எனக்கு சரி பண்ணிடுவாரு, இம்மீடியட்டா நான் இதை பார்த்துடுவேன் அப்படின்னு அவரு நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா இங்க எலிசா வந்து அவர் முகத்தையே பார்க்கல. 2வது ஆள் அனுப்பி நீ போய் 7 தடவை தண்ணியில மூழ்குன்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே அந்த நாகமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. நான் இப்படி நினைச்சிட்டு வந்தேன், அவர் என்னை வந்து தொட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணி எனக்காக தொழுது கொண்டு எனக்கு சரி பண்ணிடுவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் என்னடானா போய் தண்ணியில மூழ்க சொல்றாரு, வேற எங்கேயுமே தண்ணி ஏரி குளம்லாம் இல்லையா, இது என்ன அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு இடமா, அப்படிலாம் வந்து சொல்லி அவருக்கு கோபம் வருது. ஏன்னா அவருக்கு ஏன் கோபம் வந்துச்சுன்னா அவருக்குள்ள அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன், அவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ். ஏன்னா அந்த வியாதியின் கொடூரம் இன்றைக்கு வியாதியோட இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், கூடவே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் கூடவே இருக்கும். சரியாயிடும் அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் அந்த வியாதியினால வருகிற அந்த அழுத்தங்கள் நம்மளை தூங்க விடாம, சாப்பிட விடாம, நிம்மதி இல்லாம நம்மளை மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷன் வியாதிக்குள்ள இருக்கும்போது எதுக்குள்ள போயிடுறான், அவன் டிப்ரெஷன்லயும் ஆன்சைட்டிக்குள்ளேயும் போயிடுறான். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க நம்பி இயேசு கிட்ட வந்து ஜெபிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா.